வெல்கம் டு அந்த வீடியோ ஃப்ரம் தி நரேட்டர்ஸ். இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ண வேணாம் அப்படின்னு தான் முடிவு பண்ணியிருந்தோம். படம் வந்து அன்னைக்கு தான் போன வீடியோ சொல்லியிருந்தோம்ல, வயசு பார்த்துட்டு அடுத்து வந்து டியூட் போறோம் அப்படின்னு அந்த வீடியோ சொல்லியிருந்திருப்போம். படத்துக்கு போய் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் போச்சு படத்துல, அப்படியே பார்த்துட்டு இருந்தோம் என்னடா அப்படின்ட்டு. சரி 10 நிமிஷம் தானே இருக்கு, ஏதாச்சும் ஒன்று நடக்கும், அதுக்கப்புறம் நமக்கு வந்து என்னென்ன புரியும் அப்படின்னு நினைச்சோம். அந்த 10 நிமிஷத்துல அந்த படம் எங்களுக்கு என்ன ஃபீல் கொடுத்துச்சோ அதுதான் 2.5 மணி நேரமா படம். 2.5 மணி நேரமும் உங்களுக்கு அதே ஃபீல் தான் கொடுத்துச்சு. ஆனா எங்களுக்கு இந்த மூவி வந்து பர்சனலா ஒர்க் ஆகல, அது எங்களுக்கு படம் பார்க்கும் போதே புரிஞ்சிடுச்சு. முதல்ல நான் பேசணும்னா, படம் பார்த்துட்டு மனதில் உள்ள ஆதங்கங்கள் எல்லாத்தையும் மாத்தி மாத்தி எங்களுக்குள்ளே கொட்டிக்கிட்டோம். இதோட போய் உட்காந்தோம்னா அவ்வளவுதான், டேஞ்சரஸ். சரி ஷூட் பண்ணுவோமா வேணாமான்னு குழப்பத்துல இருந்தா அப்புறம் முடிவு பண்ணிட்டோம், வேணாம் இருக்கு, ஏற்கனவே சும்மா எல்லா பக்கமும் ஏட்டுதான், இதுல நம்ம வேலை தனியா வந்து ஒரு ஏட் பண்ணணுமா ஒரு விஷயத்துக்கு அப்படின்ட்டு. சேனல் வேற ஆல்ரெடி மங்கி போச்சு, இப்பெல்லாம் வியூஸ் 1K கூட போக மாட்டேங்குது. இந்த மாதிரியான சில முரண்பாடுகள், சில தடைகள்லாம் இருந்துச்சு. சரி பண்ணலாம் அப்படின்னு பண்ணது. முக்கியமா இது எல்லாத்துக்கும் மேல ஒரு காரணம் என்ன அப்படின்னா, இன்ஸ்டாலையும் சரி சோசியல் மீடியாஸ்ல ஓவராலா அங்கங்க சில அவங்களுடைய ஒப்பீனியன்ஸ் பார்த்தோம் அந்த படத்தை பத்தி. அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த படங்கள் வந்து எல்லாருக்கும் பிடிக்கணும், ஒரு படம்னா சில பேருக்கு பிடிக்கலாம், சில பேருக்கு பிடிக்காம இருக்கலாம். ஆனா இந்த படத்தை வந்து பிடிக்கலன்னு சொன்னப்ப சில பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஜாதி வெறியர்கள், என்ன டீம் என்ன மேட்ச்னே தெரியாம அந்த மாதிரி இருந்துச்சு. என்னன்னா இருக்கலாம், சில பேர் வந்து அப்படி இருக்கலாம். இந்த மாதிரி கூட ஒரு மீம் பார்த்தோம், ஒரு படத்தை வந்து அந்த ஒரு விஷயத்தாக வெறுத்து இந்த படத்தை சூஸ் பண்ணாங்க, பார்த்தா இங்க வந்து அதுக்கு மேல கொட்டு விழுந்துச்சு அப்படின்லாம் சில மீம்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஓகே கரெக்ட் தான். ஆனா ஒரு படம்னா அந்த படத்துல பிளாஸ் இருக்கும். இந்த படத்துல வந்து கோர் சென்சிட்டிவான டாபிக் 2 பேசி இருந்தாங்க. என்னன்னா ஆணவ கொலை, இன்னொன்னு வந்து பெண் சுதந்திரம். இது 2 பத்தி தான் பேசி இருந்தாங்க. அப்படிதான் நினைக்கிறோம், அது 2 பத்தி தான் பேசிருக்காங்கன்னு நினைக்கிறோம். அதான் எங்களுக்கு ஓவரால் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தா அதுதான் எங்களுக்கு எப்படிதான் தெரிஞ்சு, அது 2 தான் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி. மெயினான சென்சிட்டிவான டாபிக் வந்து முதல்ல ஹேண்டில் பண்றாங்கன்ற ஒரு ஃபீல் பார்த்துட்டு இருக்கப்ப, அந்த மாதிரி போயிட்டு இருக்கப்ப சடனா பார்த்தா எங்கிட்ட இருந்து என்னென்னமோ குதிக்கிறாங்க, இவன் யாரா திடீர்னு இங்கிட்டு வர, இவன் யாரா அங்கிட்டு வரான்ட்டு ஏகப்பட்ட பிளாட் ஹோல்ஸ் இருக்கு, ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸ் இருக்கு. எங்களுக்கு பேசலாம் பாக்குறப்ப ஃபீல் ஆச்சு. அந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் சில பேருக்கு வந்து பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கலாம். அதை அட்ரஸ் பண்ணும் போது, ஏய் நீ ஜாதி வெறியன் தானே, நீ வந்து மிசோஜினிஸ்ட் தானே, இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஒண்ணுமே புரியல. ஏய் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லணும், எனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லணும், அதை சொன்னா அதுக்கிட்ட எப்படி சொல்றீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுதான் இந்த வீடியோ வந்து ஷூட் பண்றதுக்கு ஒரு தூண்டுதலாவே இருந்துச்சு. அதனால இந்த வீடியோ நாங்க ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. எனக்கு படத்துல வந்து ஒரு இடத்துல வந்து எனக்கு உண்மையாவே எமோஷனலா இருந்துச்சு. என்ன சீன் நினைக்கிற தெரியலையே. இந்த கடைசி கிளைமேக்ஸ்ல வந்து அவங்க 2 பேரும் காரை விட்டு பேசுவாங்கல்ல, அப்ப தியேட்டர்ல ஏசி பயங்கரமா போட்டுட்டான். எனக்கு காய்ச்சல் வேற, எனக்கு கண்ணுன்னெல்லாம் கலங்குது. அப்ப பிடிச்ச சளி தான் இப்ப வரைக்கும் எனக்கு வந்து அந்த உடம்புல இருந்து போகவே மாட்டுது. அது வேற ஒண்ணும் இல்லை, அந்த காதல் மலையில நனைஞ்சிருக்கு. படத்துல அங்கங்க ஃபிளா இருக்கலாம், படத்தை ஒரு கேரக்டரே ஒரு ஃபிளாவோட கிரியேட் பண்ணா அது அப்படிதான் இருக்கும். இந்த படம் வந்து பெண் சுதந்திரத்தை பத்தி பேசுது அப்படின்னு தான் சொல்றாங்க. ஒரு பெண் வந்து அவ நினைக்கிறதெல்லாம் பண்ணணும், அவளுக்கு எல்லாமே ஃப்ரீடம் இருக்கு அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. ஆனா அந்த படம் அதை பேசல. ஏன்னா லாஸ்ட்ல வந்துட்டு ஹீரோ தியாகி மாதிரி போறான், என்னது நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லி. ஆக மொத்தம் லாஸ்ட்ல என்ன ஆயிருச்சுன்னா, இவங்க என்னமோ பேச வந்து அதுக்கப்புறம் வந்து அங்கிட்டு பேர் என்னடா யூஸ்வலா வந்து தமிழ் சினிமால யூஸ் பண்ற டெம்ப்ளேட் தான். ஒரு பொண்ணை வந்து அவ பண்றதெல்லாம் தப்பு அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டு லாஸ்ட்ல வந்து ஹீரோ தியாகம் பண்ணிட்டு போற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. இதுல அவங்க சொல்ல வந்த கருத்துன்றது எனக்கு ஃபுல்லா கன்வே ஆகவே இல்லை. ஆணவ கொலையெல்லாம் வந்து சும்மா அந்த கதைக்காக போட்ட ஒண்ணு. இந்த கதையில வந்து ஏதாவது கான்ஃபிளிக்ட் வரணும் அப்படின்ற. இப்போ கான்ஃபிளிக்ட்னு சொன்னதான் ஞாபகம் வருது. என்னன்னா படத்துல கான்ஃபிளிக்ட் வைக்கிறது எப்படி இருக்கணும், எப்படி சொல்றது, கான்ஃபிளிக்டுக்காகவே இந்த முன்னாடி சீன் இருக்கிற மாதிரி இருக்கும். எப்படின்னா அந்த கிளைமேக்ஸ்ல வந்துட்டு அந்த குழந்தைய வந்து சரத்குமார் அங்க வச்சே கொல்லாம அங்க போய் ஹைவேல வச்சு, அதுக்கப்புறம் அவருக்கு இடி இடிச்சு ஹார்ட் அட்டாக் வந்து, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு குழந்தை ரோட்டுக்கு போய் காப்பாத்தி மெட்ரோல லைட் ஆஃப் பண்ற அளவுக்கு பவர் இருக்கிற சரத்குமார் அண்ட் அகன் குரல் கேங்குக்கு அவங்க பாஸ்போர்ட் ஆபீஸுக்கு போறாங்க, கஃபேக்கு போறாங்க. அங்கெல்லாம் வந்து அந்த பாய் ஃப்ரெண்டு அவர் பாரி வந்து புற சுத்திக்கு இருக்காரு. அவரை வந்து பார்க்கவே இல்லையா? ஏன்னா ஹாஸ்பிட்டல் சொல்லுவாரு குழந்தைய தொடக்கூடாது அப்படின்னு. அவர் வந்து ஒரு மினிஸ்டரா இருக்காரு தமிழ்நாட்டுல ஒரு மினிஸ்டர், இந்தியா லெவல்ல அவருக்கு ஆளுங்க இருக்காங்க. அவங்களோட யாராவது ஒரு ஆள் உங்களை பாத்துக்க மாட்டாங்களா? என்னது இந்த அந்த படத்துல கூட பஸ் டைம் எந்த டைமுக்கு வரும்னு தான் ஒருத்தவங்க உங்கள்ட்ட பஸ் ஸ்டாண்ட்ல கேட்பாங்க, பசங்க பார்த்தாங்க போட்டுருவாங்க அப்படின்னு. அவர் லோக்கல் மினிஸ்டரா இருப்பாரு நினைக்கிறேன் அந்த படத்துல. அவர் வந்து அவ்வளவு பெரிய ஒரு ஏரியாவே முன்னாடி நிற்பாங்க அப்படியே. இவரு டோட்டல் இந்தியா அப்படின்னு கூப்பிடுவாரு. மொத்த இந்தியாவோட கண்ட்ரோல் ஒரு கைக்குள்ள இருக்கும். இவங்க ஜாலியா ஊர் கூட சுத்துவாங்க. இவங்க சுத்துறப்ப பூரா அவனும் கூடயே சுத்துவான், இவன் வீட்டுக்குள்ளேயே அவன் கூடயே இருப்பான். ஏன்னா யாருமே கேட்க மாட்டீங்க, அவன் கையில பாம்பு மந்திரங்கள் வச்சிருக்கான், இன்வெஸ்ட்மெண்ட் நண்பர் எங்க நிக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இன்னொன்னு எனக்கு இந்த படமே எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னா, ஒரு டைஸ்டோப்பியன் வேர்ல்ட்ல இதை வந்து செட் ஆன மாதிரி தான் ஃபீல் ஆச்சு.
லீட் கேரக்டர் எடுத்தோன்னு ஒரு மிகப்பெரிய கேஓஸ் பண்றாரு. டைரக்டர் கூட இன்டர்வியூ சொல்லியிருந்தாரு, எனக்கு வந்து படம் எடுத்தோன்னே வந்து ஒரு அட்ரினலின் ரஷ் கொடுக்கணும், சடன்னு போகணும், அதுக்காக தான் எடுத்தோன்னு அப்படி ஒரு இது வச்சேன். வைக்கலாம், தவறே கிடையாது, ஏத்துக்கும் விதத்துல வைக்கணும். அங்க வந்து அவரு அதெல்லாம் பண்ணிட்டு எடுக்கணும்னு அதுக்கு என்ன போய் டீசெண்டா கேட்கிறாப்ல, தனியா ஒரு 10 நிமிஷம் பேசுவோம், பேசுங்க அப்படின்னா எதுக்காக நீ கழட்டி விட்டு அதுக்கு ரீசன் சொல்லு அப்படின்றாரு. பெரிய கேஸ், ஒரு 10 நிமிஷம் அந்த இது நடக்குது. நன்னு முஞ்சன பார்த்தா பிடிக்கலன்றது ஒரு ரீசன். பொண்ணு வேணான்னு சொல்லிட்டா வேணாதான், பிடிக்கலன்றது என்னடா சொல்ல வரீங்க? ஒரு அதுதான் சொல்றேன், இந்த கான்ஃபிளிக்ட் எல்லாமே வந்துட்டு எப்படின்னா இவங்க எப்படி சேஃபா ப்ளே பண்றாங்கன்னா, அந்த பிரச்சனை பண்றதும் லீட் கேரக்டரா தான் இருக்கான். அப்ப ஆடியன்ஸ் கேட்பாங்கல்ல, என்னடா எப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடியன்ஸையும் பிடிக்கணுன்றதுக்காக நீ அதையும் வந்துட்டு அதாவது இவர் தப்பு பண்ணுவார் அல்லது பண்ணுவார், அதாவது இவரே வந்து நரேட்டராகவும் இவரே வந்து டெய்லராகவும் இருக்கிறார் அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்கு இருந்துச்சு படம் ஃபுல்லாவே. பண்றதெல்லாம் பண்ணிட்டு லாஸ்ட்ல வந்துட்டு பிடிக்கலாம். அப்புறம் திரும்ப போய் அவங்ககிட்ட கேக்குறீங்க, அவங்க இதுமே லீட் கேரக்டர் கேட்பாருல, ஒவ்வொரு தடவையும் அவங்க எக்ஸ்ட்ரா பாக்குறப்போ கேட்பாரு, மூடிட்டு இருக்க மாட்டேடா. அதே மாதிரி படத்துல வந்து இந்த அடல்ட் ஜோக்ஸ் அது வந்து எனக்கு எப்படி சொல்றதுன்னா, அது வந்து ப்ரூட்டலாவும் ரொம்ப வல்கராகவும் இருந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. எப்படின்னா டிரெக்டர் கூட கீர்த்தி சுரேஷ் கூட சொல்லியிருந்தாரு இன்டர்வியூல, நான் இருக்கும்போது என்னோட நண்பர்கள் கூட இருக்கும்போது நான் பார்க்கும்போது இல்லை இன்டர்நெட்ல இதை பத்தி பேசுறவங்களே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்படி இருப்பாங்க அப்படின்னு எனக்கு யோசிக்கும் போது இதெல்லாம் இன்னைக்கு ரொம்ப நான் நார்மலைஸ் பண்ணல, ரொம்ப நார்மலா இருக்கு. நாங்கள் ஜாலியாக தான் பேசிப்போம். ஆனஸ்டாங்க இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ன பேசுவாங்கன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தா எல்லாமே தெரியும். அடல்ட் ஜோக்ஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் கிடையாது, பண்ணலாம். அது எந்த சுச்சுவேஷன்ல பண்றோம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து இங்க அது இதாகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. எப்படின்னா இந்த ப்ரப்போஸ் பண்றப்போ வந்துட்டு என்ன பெட்டு படத்தை உட்காந்துக்கிற மாதிரி நீல் டோன் போட்டிருக்க அப்படின்ற மாதிரியும், அப்புறம் வந்துட்டு அந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸ்ல வச்சுட்டு ஊசி இடம் கொடுக்காம நூல் நுழையாது, இதெல்லாம் வந்துட்டு அது எப்படி ஏத்துக்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் இவர் சொல்லுவாரு, 20 வருஷமா கூட இருக்காரு, அவர் அந்த பொண்ணு மேல ரெஸ்பெக்ட் இருக்கு, அவளுக்காக என்னாலும் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா அந்த பாடின்றவனை கூட்டு போயிட்டு 28 வயசுல 28 வயசுல நான் பார்க்காதெல்லாம் நீ பாத்துட்டியடா. அது வந்து இந்த சுச்சுவேஷனுக்கு அடாப்டே ஆகல. அது ஏதோ வச்சமா இருந்துச்சு, ஆடியன்ஸ்லாம் பயங்கரமா கிளாப் பண்ணி சிரிச்சாங்க. எனக்கு அதுதான் ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. பெண் சுதந்திரம், அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணணும், அவங்க ஃபீலிங்ஸ் ரெஸ்பெக்ட் பண்ணு பேசுற அதே படம் தான் வந்து இதையும் பேசிக்கிறது. அதை திரும்பி அதே தான், அவரே பாரா அவரே எடுக்க வரா அப்படின்ற மாதிரி அதையும் அவங்க சொல்றாங்க, இதையும் சொல்றாங்க. அது புரியவே இல்லை. சில விஷயங்களை புதுசா கொண்டு வர்றது தப்பு கிடையாது, சில விஷயங்களை புதுசா கொண்டு வரலாம். அதை எப்படி சொல்றோம், எப்படி கன்வே பண்றோம்ன்றது இருக்கு. ஒரு பெரிய படம் எடுக்க போறோம், அது பிரதீப் ரங்கநாதன் மாதிரி ஒரு ஆக்டர், அவர் வந்து இப்போ அவர் பண்ற விஷயங்கள் எல்லாத்துக்குமே பயங்கரமா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. அவரை வச்சு ஒரு படம் எடுக்கிறோம்னா அது எப்படி இருக்கும், என்ன மாதிரி இருக்கும்ன்றதெல்லாம் இருக்கு. ஈஸியா இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுவாங்க. எங்க பக்கத்துல உட்காந்துருந்தவங்க 2 ஸ்கூல் பசங்க பயங்கரமா சிரிச்சுட்டு இருந்தாங்க. நான் அவங்களாம் படம் பார்க்க கூடாதுன்னு நான் சொல்லல, உங்களுக்கு புரியுதுல, அது வந்து ஈஸியா இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிரும். லாஸ்ட்ல வந்து நாயையும் மனுஷனையும் கம்பேர் பண்ற விஷயங்கள், அவங்க கன்வே பண்ண வந்த விஷயம் அங்க என்னன்னா ஃப்ரீடம் பத்தி கன்வே பண்ண வந்திருக்காங்க. ஆனா எல்லாத்துக்குமே அப்படி புரியாது இல்ல, எனக்கு தெரிஞ்சு அப்படி புரியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு கேட்கறப்பவே என்னடா நாயை மனுஷனையும் கம்பேர் பண்றாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா அவங்க ஃப்ரீடம் தான் கன்வே பண்ண வந்திருக்காங்க. ஆனா புரியுதுல உங்களுக்கு, அந்த கம்பேரிசனே வந்து எனக்கு தப்பா இருந்தது அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. பஞ்சதந்திரம் படத்தை பத்தி கே.எஸ். ரவிக்குமார் சொல்லியிருப்பாரு. எப்படின்னா ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் 5 ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ப்ராஸ்டியூட் கிட்ட போறாங்க, அங்க ஒரு மர்டர் நடந்துருது. அந்த இதுல இருந்து அவங்க எப்படி தப்பிக்கிறாங்க, இப்படிப்பட்ட ஒரு ஸ்டோரி லைன் தான் பஞ்சதந்திரத்தோட ஸ்டோரி லைன் அப்படின்னு சொல்லுவாரு. அவன் வந்து டைவர்ஸ் பண்ணணும்னு உட்கார்ந்து சோகமா இருப்பான், அவனை சந்தோஷப்படுத்த, அவன் பிறந்த நாளைக்காவது அவன் சந்தோஷமா இருக்கணும்டா. அதனால நம்ம மேகி கிட்ட போயிட்டு வந்துடுவோம், இவங்க ஏற்கனவே போயிட்டு வந்தோம், மேகி கிட்ட போயிட்டு வந்தோம், 5 பேர் சேர்ந்து ஒரு ப்ராஸ்டியூட் கிட்ட போறது தான் பஞ்சதந்திரம். இப்படிப்பட்ட ஒரு ஸ்டோரி லைன் வந்து இந்த ஏஜ் கேட்டகரியும் கிடையாது, அதுக்கு இருக்க ஃபேன் பேஸே ஒரு பெரிய ஃபேன் பேஸ், எல்லா ஏஜ் கேட்டகரியில இருக்கவங்களுமே விரும்புவாங்க. அந்த படத்துலயே அதெல்லாம் புரியும் விதத்துல புரிய வேண்டியவங்களுக்கு புரியும் அப்படின்ற மாதிரிதான் இருக்கும். இந்த படத்துல அப்படி கிடையாது. சிலதெல்லாம் வந்து ஓப்பனா எல்லாருக்குமே புரியும் விதமா, சில பேர்லாம் வந்து அங்க சிரிப்பூட்டும் வகையில் சிலது இல்ல, ஆனா அதுக்கு சிரிச்சாகணுமே அப்படின்றதுக்காகவே சிரிச்ச மாதிரி நிறைய இருந்துச்சு. இன்னொன்னு மேட்டர் என்னன்னா, படத்துல சில சென்சிட்டிவான மேட்டர்ஸ் எல்லாம் இருக்கு, அதை அட்ரஸ் பண்ற நேரத்துல அங்க வந்து சில அடல்ட் ஜோக்ஸ் அடிக்கிறாங்க. அந்த அடல்ட் ஜோக் வந்து அந்த எமோஷனே வந்து அங்க கெடுத்துருது, ரூன் பண்ணிடுது. அங்க வந்து சிரிக்கவா சிந்திக்கவா அப்படின்னு ரெண்டுமே தெரியாம குழப்பம் அடைய வைக்கிறது. இந்த மாதிரி தான் நிறைய முக்கியமான சிச்சுவேஷன் எல்லாம் அமைஞ்சிருந்துச்சு. எப்படின்னா சொன்னான்ல இப்ப எமோஷன் அண்ட் அடல்ட் ஜோக்ஸ் இதை வச்சு சொன்னான்ல, எனக்கு என்ன தோணுதுன்னா இவங்க ஒரு சினிமா லாங்குவேஜ், ஒரு புதுவிதமான சினிமா லாங்குவேஜோ ஒன்று கொண்டு வராங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா இவ்வளவு நாள் வந்து ஒரு ஸ்டீரியோடைபிக்கலான ஒரு ஸ்டோரிஸ் இருக்கும், ஒரு ஸ்கிரீன் பிளே இருக்கும்,
இல்ல ஒரு கதைகள் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். அதை வந்து அவங்க பிரேக் பண்ணணும்னு நினைச்சு சில விஷயங்கள் பண்றாங்க. இப்போ எக்ஸாக்டா சொன்ன மாதிரி தான் எமோஷன் இருக்கிற இடத்துல வந்து கடல் ஜோக்ஸ் போட்டு ரூயின் பண்றாங்கல்ல, அது வந்து இவங்க ஒரு நியூ சினிமா லாங்குவேஜ் நினைக்கிறாங்கன்னு எங்களுக்கு தோணுது. ஏன்னா இந்த படத்தை பத்தி நாங்க பேசுறப்போ ஒரு விஷயம் நாங்க யோசிக்கிறோம், அதை பத்தி பேசணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அதே விஷயம் வந்து டிரெக்டர் நினைச்சிருப்பாருல அப்படின்னு எங்களுக்கு தோணுது. ஏன்னா இதுல வந்து எது வந்து கரெக்ட் தப்புன்னு எங்களால முடிவு பண்ணவே முடியல அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்கு இருக்கு. அதனாலேயே வீடியோ வந்து ரொம்ப நாள் தள்ளி போச்சு. வேணாம்டா நைட்டு உட்காந்து பேசுவோம், பேசிட்டு இதை பத்தி பேசலாம்னு சொன்னோன்னே நான் ஒன்று சொல்லுவேன், ஒரு விஷயம் சொல்லுவேன், ஒன்று இல்ல டிரெக்டர் இப்படி நினைச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லுவான். இவன் ஒன்று சொல்லுவான், நான் வந்து இல்ல ஆமாடா இல்லடா அவர் அந்த கொஸ்டின் வச்சிருந்தாரு இப்படி சொல்லி இந்த மாதிரி சொல்லுவான். அதனால இந்த படம் வந்து எங்களுக்கு எப்படி எடுத்துட்டானே எங்களுக்கு தெரியல. அது வந்து மொத்தமா வந்து பார்க்கவே கூடாத படம் அப்படிலாம் சொல்லல. இப்போ ஆல்ரெடி சக்சஸ் ஆயிருச்சு, 100 கோடி அடிச்சிருச்சு. பிரதிபலன் வேற இன்னைக்கு ஒரு தேங்க்யூ வீடியோ எல்லாம் போட்டிருக்காரு. அதெல்லாம் நாங்க எதுவும் சொல்லல. பட் இது எங்களுக்கு புரியல. அததான் எங்களுக்கு புரியல. இது வந்து புதுசா கொண்டு வராங்களா இல்ல இது வந்து நார்மலைஸ் பண்றாங்களா எங்களுக்கு புரியல. நான் ஜிபி படம் பார்த்துட்டு நாங்க பஸ்ல வரப்பே டிவில எல்லாம் போட்டா திரும்பி பாப்பேன் அப்படின்னு எல்லாம் மனுஷனே கிடையாது தெரியுமா அப்படின்னு திட்டிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் தக்லீஃப் படம் பார்த்துட்டு ஒன் டைம் வாட்சபிள் தான் வீடியோல சொன்னதுக்கு ஏரியால ஒரு அண்ணன் வந்து ஏரியால வந்த கையில மாட்டின அப்படின்னு கத்திட்டு இருந்தார் அண்ணைய. இந்த மாதிரி ஒரு படம் வந்து எனக்கு அவ்வளவு ஈஸியா பிடிக்காது அப்படின்னு நான் சொல்லிடவே மாட்டேன். அதே மாதிரி இந்த படம் வந்து பார்த்தோம்னா லவ் டுடே, டிராகன், அதன் வரிசையில் டியூட் அப்படின்ற மாதிரி அந்த டெம்ப்ளேட்ல வந்து நிறைய சிமிலாரிட்டிஸ் தெரியும் இந்த படத்துல. ஆனா அந்த 2 படமும் எனக்கு ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆயிருந்துச்சு. என்ஜாய் பண்ணி பார்த்தேன் அந்த படத்தெல்லாம் தியேட்டர்ல. இந்த படம் வந்து என்னால அப்படி பார்க்கவே முடியல தியேட்டர்ல. எனக்கு வந்து அது ஒரு என்ஜாய்மெண்டாவே இல்லை. எதனாலனா எந்த ஒரு படமா இருந்தாலும் ஒரு மெசேஜ் சொல்ல வருவாங்க. இந்த படத்துல அதே மாதிரி ஒரு கருத்து சொல்ல வந்திருக்காங்க. ஆனா அந்த கருத்தை வந்து ஜஸ்டிஃபை பண்ண வேண்டிய நேரத்துல, அந்த முக்கியமான சென்சிட்டிவான மேட்டர் பேச வேண்டிய நேரம் எல்லாமே வந்து ரொம்ப வீக்கா இருந்துச்சு. அது வந்து நம்ம கருத்தை வந்து அங்க ஸ்ட்ராங்கா பதிவு பண்ற இடத்துல பதிவு பண்ணவே இல்லை. எனக்கு அது வந்து அந்த இடத்துல ஒரு கருத்து சொல்றாங்க, அங்கேயே காமெடியும் பண்றாங்கன்றப்ப எரிச்சல் ஊட்டும் வகையில் இருந்துச்சு எனக்கு நிறைய இடத்துல. அது எப்படிடா எடுத்துக்குது, ஒரு விஷயம் சொல்ல வரீங்க அதை எடுத்துக்கணும்னா கொஞ்சமாச்சும் அங்க வந்து எமோஷன் கன்வே பண்ணணும். அந்த எமோஷன் கன்வே பண்ற இடத்துல வந்து ஃபன்னும் வருதுன்னா அங்க எதை எடுத்துக்கிறது அப்படின்னே தெரியல. அதுக்கு அடுத்து போக போக வந்து அந்த எமோஷன் வந்து பில்டப் ஆகிக்கிட்டே இருக்கு. பில்டப் ஆகிற நேரம் எல்லாமே வந்து இவங்க காமெடியும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால வந்து இந்த படம் முழுக்க ஒரு குழப்பத்தோடயே தான் பார்த்த மாதிரி இருந்துச்சு ஓவரால். அதனால வந்து எனக்கு பர்சனலா ஒர்க்கே ஆகல. எங்களுக்கு படத்துல சில விஷயங்கள் பிடிக்கல, வந்து குறையா இருக்கு இப்படிலாம் நாங்க சொன்னாலும் எங்களுக்கு சில விஷயங்கள் வந்து படத்துல பிடிச்சிருந்துச்சு உண்மையாவே. ஏன்னா டெக்னிக்கலா சினிமோட்டோகிராஃபியா இருக்கட்டும், எடிட்டிங்லாம் நல்லா தான் இருந்துச்சு, மியூசிக்குமே நல்லா தான் இருந்துச்சு. சினிமோட்டோகிராஃபிக்கு பயங்கரமா மெனக்கிட்டு இருக்காங்க, நல்லாவே தெரியுது. பயங்கர கலர்ஃபுல்லா பயங்கர வேலை பார்த்துருக்காங்க. அந்த லாஸ்ட்ல வர ஃபைட் சீக்வன்ஸ்லாம் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப அருமையா இருந்துச்சு. இன்டர்வல் சீனு, ப்ரீ கிளைமேக்ஸ் ஃபைட்டு, இந்த மாதிரி படத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு. அங்கெல்லாம் சினிமாட்டோகிராஃபர் வந்து பயங்கரமா வேலைப்பாடு பண்ணியிருக்காங்க. எடிட்டிங் வைஸாவே இடத்துல எல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஆனா இதெல்லாம் வந்து ரசிக்க வேண்டிய விஷயம். உண்மையிலே நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்டோரி அந்த இடத்துல நடக்கிறதுக்கான முன்னாடி ஒரு ரீசன் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ரீசனே வந்து இதை ரசிக்க தடுத்துருதுங்களை. இதுக்குதான் இதை பண்றியா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி அந்த இடத்த வந்து ரசிக்க முடியாமே போயிருது. காஸ்டிங் வந்து எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸுமே வந்து எங்கேயுமே குறை சொல்லவே முடியாது. எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி இருந்தாங்க. அந்த கேரக்டர் எப்படிப்பட்ட கேரக்டர்னு புரிஞ்சுக்கிட்டு அதனுடைய வேலையை அவங்க எல்லாருமே நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்துச்சு. எனக்கெல்லாம் வந்து சுப்ரீம் ஸ்டார் மிரட்டிட்டாரு, கடிச்சுக்கடா அந்த பாட்டு பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. சும்மா சொன்னீங்க படம் எல்லாமே நல்லா நடிச்சிருந்தாங்க, எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. அந்த கேரக்டர் தான் அந்த கேரக்டருக்கு நடிச்சவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. ஆனா வந்துட்டு கேரக்டர் தான் வந்து ஒழுங்கா எழுதலையோ அப்படிங்கிற ஃபீல் ஆச்சு. எல்லா கேரக்டர்ஸுமே வந்து அவங்களோட சொன்ன மாதிரி அவங்களோட ரோலை வந்து அவங்க கரெக்டாக ப்ளே பண்ணியிருந்தாங்க. படத்துல வந்து மியூசிக் வந்து எங்களுக்கு ரொம்ப பெரிய இதெல்லாம் தெரியல. எப்படின்னா நல்லா தான் இருந்துச்சு உண்மையாவே. சில விஷயங்கள்லாம் வந்து சீனுக்கு வந்து ஏற்ற மாதிரி தான் இருந்துச்சு. மியூசிக் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ ஓட்டுறாங்கல்ல அந்த ஊரும் பிளட், ஸ்லோவேர்டு வெர்ஷன், ரீவர்ப் வெர்ஷன், அந்த மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகலை. மியூசிக் நல்லா தான் இருந்துச்சு. ரொம்ப வந்து இது பண்ற மாதிரிலாம் இல்லை. என்னன்னா இன்னும் வெரைட்டிஸ் போட்டுருக்கலாமோ அப்படின்னு எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. இந்த ஒரு மியூசிக்கை மட்டுமே வச்சு இது பண்ணாம இன்னும் அதிகமாக போட்டுக்கலாம்னு ஃபீல் ஆச்சு. அவ்வளோதான். மற்றபடி மியூசிக் வந்து நல்லா தான் இருந்துச்சு, குறை சொல்ற மாதிரிலாம் இல்லை. சொல்ல போனா படத்துல தலைவர் வந்து நிறைய மியூசிக் போட்டிருக்காப்ல. இந்த சரத்குமார் வந்து என்ட்ரன்ஸ் வரப்ப அங்க ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்துச்சு. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மியூசிக் இருக்கு. ஆனா அந்த ஊரும் பிளட்ல வர அந்த லிரிக் வந்து எங்கெங்கெல்லாம் படத்துல வந்து ஒரு முக்கியமான விஷயம் பேச போறாங்களோ அங்கெல்லாம் அந்த லிரிக்ஸ் வந்துடுது. இப்படி அதை ரிப்பீட் ஆக தேட்டர் விட்டு வெளியே வரவங்க மைண்ட்ல பூரா கலையவ மட்டும்தான் இருக்கு. மத்த வேலைப்பாடு வந்து மைண்ட்ல நிக்கவே மாட்டேங்குது. இந்த ஒரு சாங் வந்து மத்த எல்லாத்தையும் வந்து ஓவர் ஷேடோ பண்ணிருச்சு அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுக்குது. அந்த மாதிரி மத்த எல்லாத்தையும் வந்து ஒரு மாதிரி லெவல்ல யூஸ் பண்ணிருந்தாருன்னா பயங்கரமா பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு மத்ததுக்கு ரெகக்னிஷன் கிடைச்சிருக்கும். இது அதிகமா வந்து ஓவர் டூ பண்ணாம இருந்திருந்தா. இன்னொன்னு மறந்துட்டீங்க, அது வந்துகிட்டே இருந்துச்சு அங்கங்க. அது வந்து வந்துட்டு இருந்துச்சு. அதுலயும் வந்து ஸ்லோவா வந்துச்சு, ஸ்பீடா வந்துச்சு, இந்த மாதிரி அதிகமா வந்துச்சு. நல்லா இருந்துச்சு. உண்மையா மியூசிக் நல்லா இருந்துச்சு. ஹோட்டலா இல்லைங்க, உண்மையா மியூசிக் நல்லா இருந்துச்சுங்க, நல்லா இருந்துச்சு.
நல்லா இருந்துச்சு. இப்போ ஒரு சில படங்கள் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கும், இல்ல மாஸ் செட் ஆஃப் ஆடியன்ஸுக்கு பிடிச்சிருக்கும். சில டைரக்டர் சொல்லுவாங்க, டைரக்டரா வரவங்க எல்லாரும் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்வாங்க. இல்ல இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையை மாத்திடுவாங்க. அந்த படங்கள் வந்து நம்ம பார்த்தோம்னா நமக்கு ஒர்க் ஆகாது இண்டிவிஜுவலா. அப்படிப்பட்ட சில ஃபீலிங்லாம் வந்து எனக்கே இருந்திருக்கு. இவ்வளவு புகழ்றாங்க, நமக்கு இது பிடிக்கலையே அப்படின்னு சில படங்கள் இருக்கு. ஒரு படம் வந்து எல்லாருக்கும் ஒர்க் ஆகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஆனா அது ஒருத்தவங்களுக்கு ஒர்க் ஆகல அப்படின்றதுக்காக அவங்கள வந்து ஒரு தவறான விதத்துல ஏதோ ஒரு விதத்துல வந்து சம்பந்தமே நம்ம கிரிட்டிசைஸ் பண்றது தப்பு. எந்த ஒரு ரீசனுமே இல்லாம அவளுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னதுக்காகவே எதுக்காக வந்து அதை பிடிக்கல அப்படின்னு சொல்றத புரிஞ்சுக்காம அதை கிரிட்டிசைஸ் பண்றது தப்பு. அந்த மாதிரி வந்து இந்த படத்தை பிடிக்கலன்னு சொன்ன பல பேரை வந்து கிரிட்டிசைஸ் பண்றதை நாங்க பார்த்தோம். இல்ல இந்த படத்துல இன்னும் நிறைய தவறுகள் இருக்கு, இதெல்லாம் வந்து இதனால கூட உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம் அப்படின்னு அட்ரஸ் பண்ணணும்னு தோணுச்சு. அதனாலதான் இந்த வீடியோ வந்து நாங்க ஷூட் பண்ணோம். எப்பயும் போல இந்த வீடியோல வந்து எங்களுக்கு தோணுன கருத்துக்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருக்கோம். இதுல சரியும் இருக்கலாம், தவறும் இருக்கலாம். அதெல்லாம் வந்து நீங்க கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க, உரையாடுவோம். சரி, நெக்ஸ்ட் வீடியோ. ஒரு படத்தை பார்க்கணும் முடிவு பண்ணி டிக்கெட் போட்டா அந்த படத்துக்கு என்னதான் நெகட்டிவ் ரிவ்யூ வந்தாலும் அந்த படத்தை போய் பார்த்தா ஆகும். இல்லைனா காசு வேஸ்டா போகும். நான் ஒன்று சொல்றேன் பாரு, பேராசப்பட்டு 3 படத்துக்கு வீடியோ போடணும்னு பார்த்தா அதில் 2 படம் வீடியோ போட்டு தான் ஆகணும். எல்லாம் சேனல் போயிடும். அதெல்லாம் ஏன் பேசிட்டு இருக்கோம்? ஆடியன்ஸை கன்வே பண்ணிட்டு இருக்கோம். ஃபோர்த் வால் பிரேக்கிங்.